2000 வண்டி 2002 வண்டிலாம் வச்சுக்கிட்டு குப்பை குளத்தை வச்சுக்கிட்டு இந்த வண்டி நான் 5 லட்சம் இல்லை 4 லட்சம் இல்லை 3 லட்சம் இல்லை 2,96,000 ஸ்கிராப். அது லாஸ்ட் எஃப்சி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. எஃப்சி 2029 வரைக்கும் இருக்குது, அதோட முடிஞ்சிடும். அதுக்கு வரை ரினியூவல் பண்ண முடியாது. இதுக்கு எல்லாருக்கும் புரியணுங்க. பாவங்க, ஏமாத்துறாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். லோ பட்ஜெட்டுக்காரன்னு லோ பட்ஜெட் ரேட்டு வண்டி ஓட்டுறதா இல்லையா? மாவுக்கு எத்த பணியாக தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் லோ பட்ஜெட் வாங்கி என்ன செய்யறது? 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்கலாம், 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கணும். ஒரு இடம் வாங்குங்க 10 லட்ச ரூபாய். இதை விட அது பெருகும், இது பெருகாது, குறையும். அது பெருகும், அது இன்க்ரீஸ், இது டிகிரீஸ். இந்த புரிதெல்லாம் எனக்கு இல்லை. நான்லாம் கார் பிள்ளை இருக்கும், வெறிகுண்ட கிரேஸ் உங்களுக்கு தெரியும். ஆமாம், என் பையன் சம்பாரிச்சு ஒழிச்சதே கார்லாம் வச்சு. என் காசு அழிமானவே கார் தான். அது புரியிறப்ப நிறைய காசை இழந்துட்டோம். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார், இன்னைக்கு செல்ல திறந்தா பார்த்தீங்கன்னா எல்லாம் செகண்ட்ஸு கார் இன்னைக்கு சேல்ஸ்னு ஏகப்பட்ட ஆட் வருது சார். என்ன அது புதுசாக தெரியுது? எப்படி சார் இது? இப்போ ஒரு வருஷத்துல வந்த ட்ரெண்டு. அதாவது லலிதா ஜுவல்லரி அவர் ஓனர் நடிச்சிட்டாரு, லெஜண்ட் சரவணேஸ்வர் ஓனர் நடிச்சிட்டாரு, ஆச்சி மசாலா அவரே நடிச்சிட்டாரு, வசந்தனுக்கு அவரே நடிச்சிட்டாரு. வசந்தனுக்கு தான் இதெல்லாம் முதல்ல அஸ்திவாரம். இந்த கார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கார் பார்க்கிங் காரை வச்சுட்டு ஏங்க குப்பை குளத்தை வச்சுக்கிட்டு 3 லட்சம் 4 லட்சம் விலை போடுறாங்கங்க. 2001 குவாலிஸு 2,80,000 அப்பா, என்ன கதை இது? ஆல்மோஸ்ட் 2025 வருஷத்து வண்டி, 24-25 வருஷத்து வண்டி. அது 15 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டி ரோட்டில் ஓடக்கூடாது. சார் எப்படி? ஆமாம், டெல்லியில் அதை அமல்படுத்திட்டாங்க. டீசல் போட மாட்டாங்க பங்குக்கு போனீங்கன்னா. முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு அறிவாளி இன்னைக்கு கேட்டிருக்கான், கேனில் வாங்கி கொண்ட வீட்டில் வச்சுக்கிட்டான்னு கேட்டான். என்ன டேய், இதை எதுக்கிற கவர்மெண்ட்டு அடுத்து கேனில் டீசல் சப்ளை பண்ண கொடுத்துருவானா? அடுத்து எந்தெந்த வண்டிக்கெல்லாம் டீசல் போட்டான்னு ஃபோன் நம்பர், இது வண்டி நம்பரை ஏற்ற சொல்லுவான். வாகனில் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். கிராமத்தில் டிராக்டர் மாரி வேணா வச்சு உருட்டிட்டாங்களா தம்பி? ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டுவான். அடுத்தது ஸ்பேரே கிடையாது. ஆல்மோஸ்ட் சில கம்பெனி பிராண்டுக்கெல்லாம் ஸ்பேரே கிடையாது. கண்டிப்பாக 2000 வண்டி 2002 வண்டிலாம் வச்சுக்கிட்டு குப்பை குளத்தை வச்சுக்கிட்டு இந்த வண்டி நான் 5 லட்சம் இல்லை 4 லட்சம் இல்லை 3 லட்சம் இல்லை 2,96,000 தம்பி ஸ்கிராப். அது ஐயோ, இடைக்கு தான் போடலாம். அதை வச்சு என்ன செய்யறது? இந்த கருமத்தை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மோட்டார் வாகன சட்டம், மத்திய மோட்டார் வாகன சட்டம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாங்க. எலெக்ஷனுக்கு வண்டி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்த 15 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டி நீங்கள் டீசல் போட முடியாது. அது அப்படியே நீ அவனை அந்த அறிவாளிக்கு பதில் சொல்கிறேன். நீ டீசலை பிளாக்கில் வாங்கி பேரலாக வச்சுக்கிறதா வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறதா இல்லையா? அந்த வண்டி கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போடுற முடியாது. லாக்கு இந்த லாஸ்ட் எஃப்சி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. எஃப்சி 2029 வரைக்கும் இருக்குது, அதோட முடிஞ்சிடும். அதுக்கு வரை ரினியூவல் பண்ண முடியாது. இதுக்கு எல்லாருக்கும் புரியணுங்க. பாவங்க, ஏமாத்துறாங்க. ஏதோ கம்மியான ரேட்டில் கார் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஏங்க அதெல்லாம் கையெல்லாம் கிடங்க. வண்டி ஓடாதுங்க, அது ஸ்பேர் இருக்காது. பாரு, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்குது, ஏசி மட்டும் தான் கேஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏசியெல்லாம் கேஸ் பிடிச்சாலும் நிற்காது. அது கண்டென்சரு, கூலிங் ஆயிலு, ஃபில்ட்ரு, அப்படி ஏகப்பட்ட விஷயம் அதில் இருக்குது. அதெல்லாம் மாற்றினா தான் ஏசி சரி வரும். 30-40,000 ஒரு ஏசி ரெடி பண்ணுறதா இருந்தால். ஆனால் இவங்க இதை விளம்பரம் பண்ணுறாங்க, இதை வாங்கவும் செய்கிறாங்க. குறைந்தபட்சம் தம்பி இந்த 2000-2001 குவாலிஸ், இந்த குவாலிஸ் ரெண்டு தங்கமா அதானே வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த மார்க்கெட் வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. குவாலிஸ் அந்த நாட்டில் போனதுக்கு போடப்பட்ட வண்டி. குவாலிஸ் வச்சு அவனுக்கு வண்டி போனால் டெட் பாடி ஏற்றுறதுக்கு உள்ள வண்டி இது. ஆனால் நம்ம அந்த வண்டியை ஃபேமஸாக வச்சு பேசிகிட்டு இருக்கோம். நல்ல வண்டி தான், மெயின்டெனன்ஸ் கம்மியாக உள்ள வண்டி. பட் 2000-2000 வாங்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். உண்மைதான் சார். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னா பாருங்க, இப்போ வீக்கெண்ட்னா பாருங்க, இன்னைக்கு ஜே நிற்குது சார். எல்லாம் ஊருக்கு கிளம்பி போடுறாங்க, எல்லாம் இது மாதிரி வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி சார்? கோவிட்டுக்கு பிறகு கார் நிறையா வாங்கிட்டாங்க. ஆமாம், கார் எக்கச்சக்கமாகிட்டு வாடகை வண்டி சுத்தமாக அழிஞ்சு போச்சு. எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது. காரு ஆக்சுவலாக இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் இந்த மஹேந்திரா மொராசாலாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் கம்மியாகிச்சு. புது வண்டி 3 ரூபா வரைக்கும் உடச்சி வந்துச்சு அந்த ரேட்டு. அப்போ செகண்ட் ஹேண்ட் என்ன ரேட்டுக்கு இருக்கணும்? புது வண்டி 12 லட்ச ரூபா, 10 வருஷத்து வண்டி என்ன ரேட்டு போகும்? நீங்களா மனசாட்சியோட சொல்லுது. ஒரு 5-4 எப்படி தம்பி 4 போவோம், 2 ரூபா போவோம். வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கழிங்க, அவ்வளோதான். லெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, அவ்வளோதான். வருஷத்துக்கு 1 லட்சம் கழிச்சிருக்கு. 15 வருஷம் ஆகிட்டுனா 15 லட்சம் முடிஞ்சுது. இனிமேல் வர்றது லாபம்னு கொடுக்குறது தான். ஆமாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இந்த மக்களை விளம்பரப்படுத்தி எங்கே தென்காசியில் விளம்பரம் பண்ணுறாங்க, எல்லா ஊர்லேயும். இங்கே நீங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இதுக்குன்னு ஒரு புரோக்கர்ஸ் தெரியுறாங்களா? எப்படி சார்? கார் டீலர்ஸு
சென்னை பார்த்தீங்கன்னா குளத்தூர் தான் இந்த கார் டீலர் ஃபுல்லாகவே எல்லாமே பார்க்கிங் சேல்ஸ் தான். வண்டி நிப்பாட்டுருவாங்க, நீங்கள் போயிட்டு விலை பேசி வண்டி வாங்கிக்கணும், லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். லோ பட்ஜெட்டுக்காருன்னு லோ பட்ஜெட் ரேட்டு வண்டி ஓட்டுறதா இல்லையா, மாவுக்கு ஏற்ற பணியாரம் தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் லோ பட்ஜெட் வாங்கி என்ன செய்யுறது? ஒரு டிராக்டர் நீங்கள் பழசு வாங்கலாம் தம்பி, அது வயலில் ஓடுறது, பெரிய வேகத்தில் ஓடிட போகிறது இல்லை, பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டுறாது. ஆனால் கார்லாம் அப்படி கிடையாது, மக்களை ஏற்றிட்டு போகிறது சார், பொது இடத்தோட போகிறது, ஸ்பீடு. அதை வியாபாரம் பண்ணுறாங்க உட்காந்துட்டு 15 வருஷத்துக்குள்ள வண்டி பேர்ன் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இன்னமும் அதை கட்டுறாங்களே மக்கள் தலையில், பாவம் இல்லை அந்த மக்கள். அது எங்கே என்ன செய்வாங்க அந்த வண்டி வச்சுட்டு? வியாபாரம் விட்டுக்கானு ஏதோ போய் சொல்லி விற்றுட்டு போங்க. ஆனால் அந்த வண்டியை வாங்கிருந்துச்சு என்ன பண்ணுறது? வண்டியை சுற்றி காமிக்கிறா, அவுட்டோர் போடுற சீட்டு கவர் மட்டும் மாற்றிடுறாங்க. பலன்னு 3000 ரூபா தான் சீட்டு கவர் மொத்த ரெக்ஸினும். அதுலேயே பல குவாலிட்டி இருக்குது, 15,000 இருக்குது, 20,000 இருக்குது. நம்ம வசதிக்கு எதுவும் போடலாம். 3000 ரூபா போட்டால் மின்னும் சீட்டு கவர். நல்லா ரப்பி இப்படிலாம் பாலிஷ் போட்டு இந்த ஓட்ட ஓடசெல்லாம் டச்சப் பண்ணிவிட்டு, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கு ஒரு காசு. எஃப்சி இன்சூரன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு அந்த எஃப்சி நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க? அதானே 2030 முடிஞ்சு போச்சு எல்லாம் அவுட்டு எஃப்சி. அந்த வண்டியை என்ன செய்கிறது? நீங்கள் ஒரு கைலாங்கடை ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே, உடச்சி இந்த பொருள்லாம் தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு அது அந்த புது வண்டிகளுக்கு கொடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் தள்ளி விட்டுக்கலாம். இப்போ எல்லா வண்டியும் கம்பெனி ரெக்கார்டு வந்துருச்சு. இதை விட ஒன்று கூத்து சொல்கிறேன், 1 கோடி ரூபா 80 லட்ச ரூபா காரெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் தான். ப்ரீமியம் காரு, பிராண்டடு ப்ரீமியம் காரு, பென்ஸு, ஆடி, BMW, ஜாக்குவார்லாம் அவ்வளோ விற்காது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அத்தோட கல்யாணம் பண்ண மாதிரி தான், பொட்டாட்டி மாதிரி தான், அது கிடக்க வேண்டியது நம்மளோட. அதை எங்கோண்ட வைக்கிறதுக்கு பிறகு அதானே யார் வாங்குவா? இப்போ மற்ற காரணோட எல்லாம் வாங்கிடுவாங்க. ஃபுல்லாக சென்சார். அது நம்ம ஊர் எலிக்கெல்லாம் அந்த சென்சார் வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது அது இது நம்ம மேக்கே கிடையாது, அந்தந்த நாட்டோட வெதருக்கு உள்ளது. நீங்கள் போட்டு போகிற ரஃப் அடிகளுக்கு இந்தியன் மேக், இந்த மஹேந்திராலாம் இருக்குல்ல, மஹேந்திரா, டாட்டா, இதை போட்டு ஓட்டிட்டு கிடக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அப்படி ஓட்டவும் முடியாது. ஒரு பொருள் போச்சுன்னா மண்டகாலி. நம்ம பெருமைக்கு வாங்கிடலாம் எருமை மேய்க்க, ஆனால் வச்சு என்ன செய்யறது? கண்டிப்பாக இந்த புரிதல் எதுவுமே இல்லைங்க. விளம்பரப்படுத்துறேன்னு சொல்லி அள்ளி தள்ளி விட்றாரு. இல்லை, மக்களுடைய ஆசையை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா எப்படி சார்? எல்லாருக்கும் ஒரு ஆசைங்க, ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், எல்லாரோட ஆசை தானே. இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்குது சார். அது தேவைக்கான ஆசை இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ இந்த கார் இப்போ 4 பேர் எல்லாம் ஒன்றா போகிறோம், ஒரு ஃபேமிலியாக போகிறோன்னா அதுக்கு ஒரு கார் தேவைப்படுச்சு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் அப்படி இல்லை சார். வீட்டுக்கு 4 கார் நிற்குது சார், 4 பேர் 4 கார் நிற்குது. அவங்கவுங்க ஒரு கார் வச்சுக்கிறாங்க வேலைக்கு போகிற. அதாவது பொண்ணு ஒரு காரு, பையன் ஒரு காரு, புருஷன் ஒரு காரு, பொண்ணுக்கு ஒரு 4 கார் 4 பேர் எடுத்து தான் போகிறாங்க. காரை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் காரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அது ஒரு வடிகால்னா உங்கள்கிட்ட பணத்தை எல்லாம் வடிகால்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆமாம், போயிட்டே தண்ணி வெட்டி விடுறது, தண்ணி நிறைய இடம் சாரை வெட்டி விடுவாங்க. அதில் எவ்வளோ காசு போட்டாலும் அழுகி போயிட்டே இருக்கும், ரீபே ஆகவே ஆகாது. வருஷம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கார் வாங்கினா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குங்க. ஒரு இடம் வாங்குங்க 10 லட்சம். இதை விட அது பெருகும், இது பெருகாது, குறையும். அது பெருகும், அது இன்க்ரீஸ், இது டிகிரீஸ். 10 லட்ச ரூபா அவுட்டரில் போனால் ஒரு இடம் வாங்கி போடுங்க, எங்கேயோ ஒரு வாங்கி போடுங்க, திருவிழாங்காட்டில் வாங்கி போடுங்க, இல்லை செங்கல்பட்டு அங்கிட்ட எங்கேயாவது வாங்கி போடுங்க. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பெருகும். 10 வருஷம் கழிச்சு இது 0 ஆகிடும். 10 லட்ச ரூபா பணம் சரியா, ஒரு 10 பவுன் நகை வாங்கி வைங்க. ஒரு பவுன் 1 லட்ச ரூபா. இன்னும் 2030 2035 ஒரு பவுன் 10 லட்சம் விற்க தான் போகுது. ஆமாம், வாங்கி வைங்க. வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வெள்ளி தான் இனிமேல் ஜெயிக்க போகுது. ஏன்னா எல்லா பொருளும் வெள்ளி தான், அந்த போட்டிருக்க மைக்கிலேருந்து எல்லாமே வெள்ளி இல்லாமல் பொருளே இல்லை. வெள்ளி வந்து எல்லாத்துலேயும் வந்துருச்சு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்லிக் கொடுக்காம சில பொருளாதார வல்லுநர்கள் வந்து டிவியில் உட்காந்துடுறான் தம்பி. வாயை திறந்தாலே நெகட்டிவாகவே பேசுகிறான். வீடு வாங்கிட்டே நீ செத்து போயிடுவேன், கார் வாங்கிட்டே நீ செத்து போயிடுவேன், இடம் வாங்கிட்டே ஒழிஞ்சு போகிறேன். இதுவாங்க பொருளாதார அட்வைசர்? எக்கனாமி அட்வைசர்னால் என்னங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லை, 10 லட்ச ரூபாய் கார் வாங்குறதுக்கு 10 லட்ச ரூபாய் இடம் வாங்கி போடு. கார் என்னைக்காவது போகணுமா? என்ன இம்போர்ட்டட் கார் வாடகைக்கு எடுத்துக்க, அவ்வளோதான். அது செல்ஃப் டிரைவ் எடுத்துகிட்டு போகாது. அவன் ஏற்கனவே ஓட்டத்தில் வச்சுருப்பான், கெட்டு போய்ட்டு நம்ம இதெல்லாம் கட்டி விட்ருவான் அந்த செலவை. வாடகைக்கு கார் இருக்குது, என்ன வண்டி வேணும், எந்த ப்ரீமியம் கார் வேணும் வாடகைக்கு இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றது எதுக்கு தம்பி காருக்கு என்ன அவசியம் இருக்குது? இந்த புரிதெல்லாம் எனக்கு இல்லை. நான்லாம் கார் மேலே ரொம்ப வெறி கொண்ட கிரேசர், உங்களுக்கு தெரியும். ஆமாம், என் சம்பாரித்து ஒழிச்சதே கார்லாம் ஒழிச்சேன். என் காசு அழிமானமே கார் தான். அது புரியிறப்ப நிறைய காசை இழந்துட்டோம். கைலாங்கடை வண்டியை வாங்குறது, அதை பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் பண்ணுறது, டயரை மாற்றுறது, 10 பைசாவுக்கு தேராது. எப்படி பார்த்தாலும் அந்த வண்டியை புதுசாக ஆக்குறதாவே புது வண்டி வாங்கிட்டு போயிடலாமே. புது வண்டி வாங்குறதுலேயும் முட்டாள்தனம் இருக்குது. 15 லட்ச ரூபாய் வாங்கின வண்டி 10 வருடம் கழிச்சு 5 லட்ச ரூபாய் கேட்பாங்க. ஒரு 10 இப்போ இன்றைக்கி கார் வாங்கணும்னு பிளான் பண்ணி 5 வருஷத்துக்கு காரை வாங்க, இன்னொரு 10 வருஷம் தைரியமாக ஓட்டலாம். ஏன்னா புது வண்டி டிராஸ்டிக்காக விலை குறையும். ஆமாம், 5 இப்போ வந்து இப்போ இது 2015
இது 2020 2025. 2020 மாடல் வண்டி வாங்குங்க. இன்னொரு 10 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கும், போதும். அப்புறம் தூக்கி ஸ்கிராப்பில் போட்டுற வேண்டி தான். ஆனால் இப்போ இந்த பார்டரில் போய் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. 15 வருஷம் பார்டர், இன்னும் 2 வருஷம் எஃப்சி இருக்குது, அதெல்லாம் வாங்காதீங்க, மாட்டிப்பீங்க. அதெல்லாம் தேரவே தேராது, எதுக்கும் தேராது. ஆனா மக்களுடைய மனநிலை வந்து அப்போ போனோன்னா கார் ஒன்று நல்ல காரை கிடைச்சா போதும் தான் யோசிப்பாங்களா சார்? இது மாதிரிலாம் யோசிப்பாங்களா? எஃப்சி இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, 3 வருஷம் தான் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொன்னால் இப்படி வாங்குவீங்க. அப்புறம் எஃப்சி பார்க்கணும். அதான் சொல்கிறேன், 5 வருஷத்து வண்டி வாங்குங்க, அது லாபம். உங்களுக்கு விலையிலையும் ஒரு 5-6 லட்ச ரூபா கம்மியாக கிடைக்கும். டவுன் குறையும், பேமெண்ட் குறையும். வருஷத்துக்கு 1 லட்சம் தம்பி. ஆமாம், கார் வாங்குறதுலாம் பெரிய டெக்னிக்கெலாம் கிடையாது. வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு குறையும். எப்போ வண்டி வாங்கினேன்? 10 வருஷம் ஆச்சா? 10 லட்சம் போயிடுச்சு. 10 லட்சம் போச்சு. அவ்வளோதான் அந்த வண்டி ரேட்டு. 12 லட்சம் வண்டினா 2 லட்ச ரூபாய்க்கு கேளுங்க. கிறிஸ்டனா கொடுக்கட்ட ரேட்டை வச்சுக்கிட்டது. தங்கமா அதானே, தகரம் தானே, வெயிலையும் மழையிலையும் கிடக்கிற தகரம் தானே. நீங்கள் அதுக்காக வண்டியை போய் லோ பட்ஜெட்டு சொல்லி விழுந்து மாட்டி அந்த வண்டியை விற்க முடியாது. நீங்கள் வாங்கிட்டே விற்க முடியாது, ஸ்கிராப் தான். ஏன்னா வேலை தான் வைக்கும் தம்பி. இங்கேருந்து செங்கல்பட்டு போகாத ஏதாச்சும் ரோஸ் பிச்சுக்கிட்டு நீங்கள், ஐயோ பழைய வண்டி வச்சு நான் பட்ட பாடு. அதுவும் ஃபேமிலியோட போகும்போது தான், ஊருக்கு போகும்போது தான் அது மாதிரி பிடிச்சிட்டு பிடிக்கிட்டீங்க. அது நிம்மதியாகவே இருக்காது. புது வண்டியில் ஒரே பிரச்சனை தான், டியூ கட்டுறது மட்டும் தான் பிரச்சனை. ஆனால் பழைய வண்டியில் நீங்கள் இஎம்ஐயும் போடுறீங்க, இதுவும் காலி ஆகிடும். பைக்கா 3 லட்சம் 4 லட்சம், என்ன 3 லட்சம் 4 லட்சம்? ஒரு இடம் வாங்கி போடு 4 லட்ச ரூபாய்க்கு. எல்லாம் வெளில அவுட்டோரில் இருக்க இடம் தான் வாங்கி போடுங்க. பைக்கு ஒரு 1 லட்ச ரூபா ரேஞ்சில் தான் பைக், குறைந்தபட்சம் பைக் மல்டி யூஸாக வாங்கணும். ஹோண்டா ஆக்டிவா மாதிரி இருந்தால் பொருள் வச்சுக்கலாம், பிள்ளைங்களை வச்சுக்கலாம், ஃபேமிலியாக போகலாம் வரலாம். லைசன்ஸ் வாங்கிக்கோங்க முறையாக. காரணம் வாங்க வேண்டாம், ஆசையாக இருக்க வேண்டாம், மற்ற பொருளாதார லூஸ் மாரி தான் சொல்லலை. ஆனால் இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை யாருமே சொல்கிறது இல்லை. உண்மைதான். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி சார்.